ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு நீயும் நானும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடக்கல் கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த கேவ்ஸ் போகிறதுக்கு ஒரு கல்லும் முள்ளும் தாண்டி தான் போடணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடக்கல் கேவ்ஸ் போனோன்னே வந்துடும்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் ரீச் ஆகிறதுக்கே நாங்கள் 1 கிலோமீட்டர் நடந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி இங்கேருந்து நமக்கு கேவ்ஸ் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்குள்ளே போனால் தான் கேவ்ஸ் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கேவ்ஸ்குள்ளே நாங்கள் போய் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாத்வேலாம் வந்து இதுக்குள்ளே போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் உள்ள. ஐ திங்க் எடக்கல் கேவ்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதோ ஐ திங்க் இந்த வே உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இந்த வே உள்ளே போகணும். இவ்வளோ தூரம் ஓகே. இங்கெல்லாம் இருக்குது. போகணும் இன்னும் மேலே போகணும். அந்த சைட் போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கோம். ரொம்ப எப்படி இருக்கு? குருக்கேடாக இருக்கலாம். ஏதோ இங்கிலீஷ் வேர்ட் பேசுகிறாங்க. எனக்கே இப்போ தான் புரியுது, ஒன்று ஒன்று தெரியுது. குட்டி குட்டியாக இருக்குது வழி. சரி கொஞ்சம் போகலாம். ஆமாம், குனிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போயிட்டு தான் இருக்குது கேவ்ஸு. திருப்பி வவ்வால் ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா? வவ்வால் ஸ்மெல் வருது, பார்த்துப்போங்க. கேர்ஃபுல் வித் யுவர் ஸ்டெப்ஸ். எஸ், எடக்கல் கேவ்ஸ் தான் இருக்கும். அவங்க அப்படியே அந்த மேலே ஏறி போகிறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு வெல் இருக்குது. தண்ணி வர மாட்டிருக்கு. பைப்லேருந்து தான் எடுத்து உள்ளே விட்டுருக்காங்க. சும்மா சின்ன தொட்டி போல், கிணறு மாதிரி இருக்குது. கிணறு இல்லாமல் தண்ணியே மேலேருந்து வருது இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, ரெண்டு கேவ்ஸ் பார்த்துட்டு வெளியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா, வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா தான் தெரியுது பெரிய பெரிய பாறை உள்ள டெப்த்தில் நின்றுட்டுருக்கோம். அப்புறமேட்டுக்கு வெளியே போயிடலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஸ்டெப்ஸு ஒரு 200 மீட்ரு மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் வெளியே வந்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. பயங்கர ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு இது. நீங்களும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்து நீங்களே தெரிஞ்சிருக்கோம். அது செகண்ட் கேவ் போகிறதுக்கு மேலே மெயின் கேவ் போகிறதுக்கு முன்னாடி அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. எடக்கல் கேவ்ஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சு. நல்லா கீழே மேலே கல்லில் எல்லாம் ஏறி ரொம்ப ஸ்லோப்பாக ஸ்டீப்பாக நடந்துட்டுருக்கோம். ஓகே, பாய். ஓகே, டாடா.